சாங் ரிலீஸ் பண்ணும்போது அது ஒரு மாலையே வந்து தாவேகா கடல்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு லைன் இருக்கும், வந்தவனும் கொஞ்சம் ஆளட்டுமே அப்படின்ட்டு. அது பாக்கியம் சங்கர் சார் எழுதிட்டு போயிட்டாரு. இதுவும் என்னையும் அதையும் என் பேர்ல எழுதிருவாங்க. இப்ப நீங்க 2 சொல்லிருக்கீங்க, அதையும் சேர்த்து எழுதிருவாங்கன்னு நினைக்கிறேன். இது அமைஞ்சது இதுக்கும் மேலேயுமா ஒரு சப்போர்ட் வேணும். முன்னாடியே நிறைய கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த நான் அவ்வளோதாங்க. நாளைக்கு தியேட்டருக்கு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படம் அமையும். உங்கள் எல்லாத்துக்கும் ரிலேட் ஆகிற மாதிரி விஷயங்கள் படத்தில் நிறையா இருக்கு. வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப நன்றி எல்லாரும் வந்து படம் பார்க்கறதுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பயங்கர ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு நிறைய சைடு. மீடியா எப்போவுமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணிட்டு. ஸோ நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது May 8. எல்லாரும் போய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பாருங்க. அண்ட் ஐம் ஷோர் எல்லாருக்கும் தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ஜென்ரலி லவ் அப்படின்னு பார்த்தா முன்னாடிலாம் கிரீட்டிங் கார்டு கல்ச்சர் இருக்கும். அப்புறம் லவ் லெட்டர் கொடுக்குற கல்ச்சர்லாம் இருந்துச்சுல. இப்போ வந்து மெசேஜ், மீம், ஸ்மைலி அனுப்பிட்டு அது மாதிரி ஒரு நம்மளே எழுதுவோம். சம்டைம்ஸ் கிரீட்டிங் கார்டு எவனோ ஒருத்தன் யாருக்கோ எழுதுனது எதுக்கு நம்ம வாங்கிக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே எழுதுவோம். இந்த மாதிரி யோசிக்கிறதுலேருந்து வந்தது தான் அந்த உதர்கள் திருப்பி போட்ட திருக்குறள் தான் இருக்கும். மேல்வரி சவுண்டி அவன் முகம் வந்து பனியில் நனைஞ்ச சிலந்தி ரெயின் ட்ராப்ஸ் இருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் பொய்டிக்காக ஒரு பொண்ணை பார்க்கும்போது நம்ம எப்படியாவது கம்பேர் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ஜாட்லியம் தான் இல்லை. விநாயகர் சிலையை கரைக்கக்கூடாதுன்னே சொல்லல, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை கரைக்கக்கூடாது அப்படின்னு ஐடியா. அண்டு இயற்கைக்கு எதிராக இருக்கிற எதுவுமே வந்து எந்த கடவுளுமே கடவுள் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். பர்டிகுலராக எந்த மதத்தோட சென்டிமெண்ட்டையோ வீண் பண்ணி சொல்லுவேன். அண்ட் பொலிட்டிக்கலாக என்னோடய எல்லா படங்களுமே பொலிட்டிக்கலாக போகல சொல்கிற விஷயத்துக்கு மரம் நடுறதை பற்றி, ரோடோட அவசியத்தை பற்றி, ஏரிகள் பராமரிக்கப்படணும் இல்லை. இந்த கதைக்குள்ளே எவ்வளோ சொல்ல போயுமோ அந்த அளவுக்கு தான் சொல்லி. ஸோ இது பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட வெற்றியோ இல்லை சார் நாவல்ட்டியா ஒரு நியூஸ் ஸ்டோரி சொல்லணும். சாப்பிட்டு சாப்பிட்டா தூக்கிச்சுக்கலாம். நிறைய டேரக்டருங்க ஒரு படத்துக்கு டைட்டி கிடைக்காமலே கற்றுக்குறாங்க. நீ ஒரு 10 படம் இல்லை சார். நான் எனக்கு வந்து மேதமான பூவே வந்து முன்னாடி இதயமுல்லின்னு பேர் வச்சேன். இதயமுல்லின்றது உதயநிதி சார்ட்ட இருக்குன்னு சொன்னதும் மேயாதமான் டைட்டில் வச்சோம். அதுக்கு முன்னாடி அப்படிதான் தலைகளாக தான் குதிக்க போயிருன்னு ஒரு டைட்டில் சொன்னேன். நான் மேலேருந்து குதிச்சிருவேன்றது ஆரம்பிச்சேன். ஸோ அந்த டைட்டில் வைக்கிறது எனக்கு சுவாரஸ்யமாக கட்டுச்சு. இந்த படத்தை வந்து ஒரு புக்கு நம்ம எடுக்கும்போது புக்கோட அட்டைப்படம்லாம் இருக்கும். சில நேரங்களில் சில மனிதர்கள் அந்த மாதிரி அட்டைப்படம் அதில் இருக்கிற அந்த எடிட்டிங்கே வந்து ரொம்ப கேட்சியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு தலைப்பு வைக்கிறது விஷயத்துக்கு, கேரக்டருக்கு பேர் வைக்கிறது. அந்த இதில் வந்து 10 தலைப்பு வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அதனால் ஒவ்வொன்றையும் ரசித்து தான் வச்சேன். ஆக்சுவலாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 11வது சாப்டர்னு சொல்லிட்டு இன்னொரு செக்மெண்ட்டை விடுற ஐடியா. ஷான் கோல்டன் வந்து ஒரு சாய்பாபா பக்தர். இன்னைக்கு வேலைக்கிழமை வரல அதான் நினைக்கிறேன். ஏன்னா என்னையும் கூப்பிட்டாரு கோயிலுக்கு, நான் போல. அவரே வந்து அவர் இசைக்கு வந்து ஒரு பியூரா மனசுல இருந்து பவர் பாணியில இருந்து நான் பாக்குறேன். ரொம்ப ஆத்மார்த்தமா சோல்ஃபுல்லான பாடல் சொந்தக்காரர் அவரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த தலைக்கோதையெல்லாம் காத்து இந்த மாதிரி ஜெய்பீம்ல இருக்க பாட்டும் சரி, இப்போ இந்த படத்துல இருக்கிற பாட்டுங்களும் சரி, அவர் ரொம்ப ஹார்ட்ல இருந்து மியூசிக் கம்போஸ் பண்றாங்க. நான் மொதல் மீட்டிங்லேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் தான் படத்தோட செகண்ட் ஹீரோ. படத்தை அவர் பார்த்து பண்ணது ரொம்ப வேலை கம்மியாக இருந்த இடமே வந்து மியூசிக் கொடுத்தேன். உனக்கு நிறைய போராட்டிட்டேன். பழைய உயர்த்தி என்னன்னா
அண்ணா நகர் பார்க்கலாம் நைட் 2 மணிக்கு நீர் வச்சு மழை டெல்லியில சாய்பாபா படம் நைட்ல பாடிட்டு எப்படி இருக்கும்? இல்ல சார், அண்ணா நகர் டவர் பார்க்ல கரெக்டா அந்த டைம்ல தான் வந்து நீங்க பேசிட்டு இருக்கும் போது தான் பவர் ஆஃப் பண்ணுவாங்க, அந்த ஃபவுண்டைன் ஆஃப் ஆகணும்னு ஐடியா 8 மணிக்கு தான் பிரேக்க போட்டு நாங்க விட்டுறாங்க. மேல லவர் கூட்டு போனாலும் வண்டி விட்டுறாங்க. 2010 அப்படி கிடையாது. சும்மா அது ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டி தான் சார். அப்புறம் டெல்லியில சாய்பாபான்றது வந்து சாண்ட்ரோலன் ட்ரிபியூட்னு நினைச்சீங்க. எனக்கு வந்து ஒரு மைக்கும் ஸ்பீக்கரும் அங்கே வேணும் எழுப்புறதுக்கு. நடுராத்திரில அங்கே அதுக்கு அமைச்சுக்கிட்டோம். அந்த மாதிரி அது எங்க வசதிக்கு பண்ணிட்டோம். ஆமா. படமும் வந்து அவர் சிஎம் ஆனவங்க முதல் படம் படத்துல சினிமாக்காரங்க இந்த படம் சப்போர்ட் பண்ணுவோம் பேசலாம். 29ன்றதுலயும் குறியீடு இருக்கு. 26 முடிஞ்சிருச்சு, அடுத்து 29. அது மட்டும் விட்டு வச்சுட்டீங்க. இல்ல அப்படி இல்ல, எனக்கு மஸ்ட் சாங் ரிலீஸ் பண்ணும்போதே அது ஒரு மாலையே வந்து காவேகா கடல்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு லைன் இருக்கும், வந்தவனும் கொஞ்சம் ஆளட்டுமே அப்படின்னு. அது பாக்கியம் சங்கர் சார் எழுதிட்டு போயிட்டாரு. இதுவும் அதையும் என் பேர்ல எழுதிருவாங்க. இப்ப நீங்க 2 சொல்லிருக்கீங்க, அதையும் சேர்த்து எழுதிருவாங்கன்னு நினைக்கிறேன். இது அமைஞ்சது இதுக்கும் மேலேயுமா ஒரு சப்போர்ட் வேணும். ஆக்சுவலா இந்த பீரியட்ல இந்த படம் ரிலீஸ் ஆகுது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா மனசுக்குள்ள பயமா தான் இருக்கு. ஏன்னா ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு வெளியே வந்து என்ன நியூஸ் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு நியூஸ்ல வர்றதுதான் பேசியிருந்தாங்க. அதுக்கு நடுவுல இந்த பீச்சுக்கு நடுவுல 2த்துக்கும் நடுவுல ஒரு காத்து மாதிரிலாம் இந்த படம் வந்திருக்கு. இப்போ இந்த இறைச்சல் நடுவுல இந்த சங்க கால் வச்சா கேட்கற மாதிரி காத்து கேட்பாங்க. இதுல வந்து பூ பாடல் அந்த மாதிரி நான் எழுதுன பாட்டு தான். சும்மா ஒரு ஏற்கனவே கவிதையா போயிட்டு இருக்கு. அதுல இன்னும் கொஞ்சம் மலைச்சாலை. ஆமா, அந்த பூ பாடல் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல எனக்கு ரொம்ப டீம் பேசினா நல்லா இருக்கும். பயன்படுத்தி ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும். உங்க பொறுமைக்கும் உங்க ஆதரவுக்கும் நன்றி. எப்பவும் போல உங்க ஆதரவு இந்த படத்துக்கும் நீங்க கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆடை மாதிரி, கூகுள் மாதிரி கொஞ்சம் சர்ச்சைக்குரிய படங்கள் பண்ணும்போது உங்க சப்போர்ட் இருக்கு. இது நம்ம மாதிரி மக்களோட சாதாரண வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. சப்போர்ட் இந்த முறையும் தேவை. எங்க டீமுக்கும் சரி இந்த படம் இல்ல சார். இந்த இது ஒரு காதல் படம். காதல் தான் கான்ஃபிளிக்ட்ன்ற மாதிரி. காதலே பிரச்சனையா இருக்கக்கூடாது, எந்நேரமும் அதே நோக்கமா இருக்கக்கூடாது. நோக்கம் தான் மேட்ரு, மேட்ரே நோக்கம் இல்லை. பர்பஸ் அது தாண்டியும் வாழ்க்கை இருக்குன்றது. வாழ்க்கையில ஒரு பகுதியா இருக்குட்டா. ஏன்னா இந்த உள்ள பசங்க எல்லாருமே லவ்னு வேற வாழ்க்கைக்கு போயிட்டு அது இல்லாம நோக்கத்தோட வாழ்வது. இல்ல சார், ஆத்தென்டிசிட்டி தான் சார். 2010 நடக்கிற கதை. அந்த டைம்ல அந்த பீரியட்ல கலைஞர் தான் முதலமைச்சரா இருந்தாரு. இப்போ அது கலெக்டர் ஆபீஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது படங்கள் வைக்கலான்னு இருந்துச்சு. அதனாலதான் இல்ல சார், அதுவும் ஒரு காரணம். உங்களோட ரியல் லைஃப்ல லவ் ஃபெயிலியரா லவ் சக்சஸா? லவ் எப்பவுமே ஃபெயில் ஆகாது சார். நம்ம தான் ஃபெயில் ஆகும். இல்ல சார், சக்சஸ் தான்.